வாழ்வின் முழு அதிகாரத்தையும் கரத்தில் ஏந்தி வாழ்வின் எதிர் ஆற்றல்களை, குறிப்பாக மரணத்தை முற்றிலும் வென்ற உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பின்பற்றுகின்ற என்னுடைய அன்பின் சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய கிருபை இரக்கம் நிறைந்த அந்த ஆளுகையிலே பங்கு எடுத்து அவருடைய வல்லமையை பெற்று பணி செய்தார் எலியா தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்வின் நிகழ்வுகளில் ஒன்று ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்திலிருந்து தொடங்குகின்றது. எலியா ஆண்டவருக்கென்று பணிபுரியும் போது அநேக எதிர்ப்புகள் வந்தது. காலநிலை மாறி பஞ்சம் ஆரம்பிக்கின்றது. கேரி தாற்றங்கரையில் ஆண்டவர் காகங்கள் மூலமாய் எலியாவை போஷிப்பிக்கின்றார். தொடர்ந்து தண்ணீர் வற்றி போகிறது. அவரை ஒரு சாரிபாத், எலியா இஸ்ரவேலர்களுடைய எல்கைகளை கடந்து வருகின்ற ஒரு பகுதியில் யூதரல்லாத ஒரு விதவை, சாரிபாத் விதவை மூலமாக அடைக்கலத்தையும் ஆதரவையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். அப்போ சாரிபாத் ஊர் விதவையின் வீட்டில் அவர் இருக்கும் பொழுது அந்த விதவையின் மகன் இறந்து போகிறார். இறந்து போனவரை எடுத்து வைத்து அந்த தாயார் அப்படியே கண்ணீரை ஊற்றி உள்ளத்தை உடைத்து அந்த துக்கத்தில் அமிழ்ந்து போகும் பொழுது அந்த எலியா தீர்க்கதரிசி குழந்தையை கரத்தில் எடுத்து ஜெப அறையிலே ஆண்டவருடைய சந்நிதியிலே கொண்டு போய் ஜெபிக்கின்றார். குழந்தைக்கு மேலே முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கின்றார், ஈடுபடுகிறார். உள்ளத்தில் உடல், இதயம், அவருடைய ஆவி எல்லாம் அந்த குழந்தையினுடைய அந்த இறப்பு அனுபவத்தில் கலரும் வகையில் ஈடுபட்டு ஜெபிக்கின்றார். ஜெபித்து கொண்டு அவர் கண் திறக்கின்றார். குழந்தை உயிர் பெற்றிருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை, இரக்கம் செயல்பட்டிருக்கின்றது. என்ன ஆச்சரியம்! எல்லோருமே சந்தோஷப்படுறாங்க. இப்போ பேசி கொண்டிருக்கிறார் எலியாவும் இந்த விதவை, இந்த இல்லத்தினர் பேசிக்கொள்ளும் பொழுது எப்படி ஆண்டவர் அவருடைய உள்ளத்தின் விருப்பத்திற்கு செய்ய படைப்பை படைக்கிறார். அந்த படைப்பின் மகுடமாக மனிதரை கனத்தினால் மகிமையினால் முடிசூட்டி அழகு பார்த்தார். அவர் எப்படி அந்த உடன்படிக்கை உறவில், ஆண்டவருடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட அந்த உறவில், பிள்ளை பெற்றோர் என்கிற உறவில் நின்று நடந்து அப்படி செயல்படும் பொழுது சாத்தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல், நீ இந்த தீமை செய்கின்ற என்னுடைய தூண்டுகின்ற அந்த வார்த்தையை கேள் என்று சொல்லி அந்த தீமை செய்ய தூண்டுறதுனால கீழ்ப்படியாமையில் பங்கெடுத்து மனிதர்கள் எப்படி ஆண்டவருடைய உறவை விட்டு விலகி ஆண்டவர் கொடுக்கின்ற அந்த விரும்பி திட்டத்திற்குள்ளால் வைத்து என்றென்றைக்கும் அவரோடு கூட அவருடைய பொறுப்புகளை செய்து மகிழ்கின்ற அந்த உறவில் அளவலாகின்ற அந்த அனுபவத்தை இழக்க வைத்தான் என்கிறதை பற்றி பேசியிருக்கிறார். தொடர்ந்து பேசியிருக்கலாம். அதே மாதிரி ஆண்டவர் எப்படி அந்த தோட்டத்தில் இந்த மனுக்குலத்தை நான் விட்டு நான் எப்படி வாழ முடியும் என்று மனிதரையே நினைத்து கொண்டு உங்களை விசாரிக்கின்ற ஆண்டவர் சங்கீதம் 8 பார்க்குறோம். அந்த அனுபவத்தில் ஆண்டவர் இருந்து ஒரு வார்த்தை இந்த பிசாசிண்டத்தில் ஆதியிலே தோட்டத்திலே முதலாவது இந்த மனுக்குலம் ஆண்டவரை விட்டு விலகும் போதே சொன்னார், நீ ஒருவேளை தொடர்ந்து மனுக்குலத்தை அவருடைய பாதத்தில் தீண்டி தீமை செய்ய தூண்டி பொறுப்புகளை செய்ய விடாமல் இருக்கலாம், ஆனால் இந்த ஸ்திரீயின் வித்தாக ஒருவர் வருவார், அவர் உன் தலையை நசுக்கி போடுவார் என்று ஆண்டவர் தெளிவாக தீயவனை அவன் கொடுக்கின்ற அந்த மரணத்தை அதன் பிடிகளிலிருந்து மனுக்குலத்தை மீட்கும்படியான திட்டத்தை முதலாவதே மனிதரை நேசித்ததினால் திட்டத்தை போட்டார். அந்த திட்டத்திற்கு இசையத்தான் நான் இங்கே வந்திருக்கிறேன், உங்களிடையில் செயல்படுகிறேன் என்று அவர் பேசி கொண்டிருக்கும் பொழுது அந்த பெண்மணி அம்மா சொல்லுவாங்க, நீங்கள் உண்மையிலேயே தெய்வ மனுஷன் என்கிறதை இப்படி வார்த்தைகளில் மட்டுமல்ல, நீங்கள் எப்படி அவருடைய வல்லமையிலே இரக்கத்திலே பங்கெடுத்து செயல்படுகிறேங்கிறதை நான் பார்த்து விட்டேன் என்று அந்த 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தின் இறுதி பக்கத்து வாக்கில் அவர் பேசுகிறார். அந்த அம்மா பேசுகிறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. உண்மையிலேயே எலியா தீர்க்கதரிசி இதுதான் அவர் உயிர்ப்பித்த நிகழ்வுகளுள் ஒன்று, சிறப்பாக பேசப்படுகிற ஒன்று. அநேகருக்கு அவர் அதை செய்யலை.
அது ஆண்டவர் செய்கிற ஒரு நிகழ்வு, உயிர்ப்பிப்பது. அதை ஆண்டவர் செய்யும் பொழுது எலியா காலத்திலிருந்து அந்த இயேசு கிறிஸ்துவாக அவர் மனு உரு எடுப்பது வரைக்கும் உள்ள காலத்தில் இயேசுநாதரில் நடக்க இருக்கின்ற அந்த மரணத்தை முழுமையாய் வெல்கின்ற அந்த ஆண்டவருடைய திட்டம், அந்த செயல்பாட்டின் ஒரு முன் அடையாளமாக எலியா இதை செய்திருக்கிறார் என்கிறதை நினைவுபடுத்துகிறார். அந்த அந்த சாரிபாத் ஒரு விதவையின் வீட்டில் மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் மல்கியாவில் 4வது அதிகாரம் 5வது வசனத்தில் கண்டிப்பாக ஆண்டவருடைய நாளில் நீதியை முழுமையாய் நிறைவேற்றி அந்த தீயவனை அவனுடைய ஆற்றலை முழுமையாக எடுத்து போடுகிற நாள் வரும் வரைக்கும் எலியாவின் அது இன்னொரு எலியா வருவார். ஆண்டவருக்கென்று எப்படி பழைய எலியா தீர்க்கதரிசி அவருடைய செயல்பாடுகளுக்கென்று மக்களுடைய உள்ளங்களை ஆயத்தப்படுத்தினாரோ அதே மாதிரி எலியா வருவார் என்று மல்கியாவின் புஸ்தகத்தில் 4:5 மீண்டும் அவர் குறிப்பிடுவார். மற்ற தீர்க்கதரிசிகளும் ஏசாயா தீர்க்கதரிசி அவரும் சொல்லுவார் 25வது அதிகாரத்தில் மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்குவார். எப்படியும் அப்படி ஒரு அருணோதயமாய் அவர் வந்து இருளை மாற்றுவார் என்கிற அந்த அந்த உறுதியோடு கூட அந்த உண்மையை உணர்ந்து அந்த தீர்க்கதரிசிகள் காலத்தில் இயேசுநாதர் வரைக்கும் அவங்க செயல்பட்டாங்க. ஆனால் தொடர்ந்து இயேசுநாதர் வரும் பொழுது காபிரியல் தூதன் இயேசுநாதருடைய வருகை, அவர் எப்படி மரணத்தை ஜெயமேல விளங்கப் போகிறார் என்கிறதை குறித்து பேசும் பொழுது காபிரியல் தூதன் மூலமாக ஆண்டவர் சகரியாவை சந்திக்கிறார். ஆசாரிய ஊழியத்தில் இருந்த சகரியாவிடத்தில் சொல்லுவார், உனக்கு ஒரு மகன் பிறப்பான், எலிசபெத் மல்லடியாக பிள்ளை இல்லாமல் இருக்கிறாங்க, ஆனால் உங்களுக்கு ஜெபத்தை கேட்குற ஆண்டவர் குழந்தை தராங்க. ஆனால் அவர் யோவான் ஸ்நாபகன், அவர் எலியாவின் ஆவியிலும் பலத்திலும் பங்கெடுப்பார். இல்லை என்றால் ஆண்டவர் அந்த ஆவியானவர்களும் ஆண்டவருடைய வல்லமையிலும் எலியாவை போன்று இவரும் பங்கெடுத்து கர்த்தருக்காக இருதயங்களை ஆயத்தப்படுத்துவார் என்று அழகான ஒரு உரையை சொல்வார். அதன்படி இயேசு சுவாமி உலகத்தில் வர்றாங்க. இயேசு சுவாமி சிலரை உயிர்ப்பிக்கின்றார், மரணத்திலிருந்து எழுப்புகிறார். நாயினி விதவையினுடைய மகன் அந்த வாலிபனை, இல்லைன்றால் ஒரு சிறுமி யவீருடைய மகளை, இல்லைன்றால் லாசரு 4 நாளைக்கு பிறகும் அவர் கல்லறையில் லாசருவை வெளியே வாழ்ந்து அழைக்கிற அந்த வாழ்வை எதிர்க்கின்ற எல்லா சூழ்நிலையும் மரணத்தின் மேல் இறுதி சத்துரு இல்லது எதிர்க்கின்ற கடைசி எதிரி மரணத்தின் மேலும் முழு அதிகாரமுடையவராய் அவர் செயல்பட்டார். அவர் உயிர்ப்பிக்கின்றவர் மட்டுமல்ல, அவர் உயிர்த்து எழுகின்றவருமாய் இருக்கின்றார் என்கிறதை நாம் தொடர்ந்து இந்த இழந்த நாட்களில் அதிகமாய் நாம் திருப்பி பார்க்கின்றோம் இல்லையா? அவர் உன்னதத்திலிருந்து நம்மை சந்திக்கின்ற அருணோதயம், அவருக்கு முன்னோடியாக என்னுடைய மகன் வருகிறார் என்று அழகாக லூக்கா 1:79 வருகிற இந்த குறிப்பில் சகரியா ஒரு அழகான ஒரு பாடலை பாடுவார். உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் இப்போ பிரகாசிக்கிறது, அவர் நம்மை அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கின்ற நம்மை சந்தித்து சமாதானத்தின் வழியில் நடத்தி செல்வார் என்று அவர் பேசினதன்படியே இயேசு சுவாமி அப்படியே செய்கிறார். தன்னுடைய வாழ்விலையும் வாக்கிலையும் அநேகரை அவர்களுடைய அறியாமையிலிருந்து அவர்களுடைய துன்பங்களிலிருந்து விடுவிக்கிறார், மரணத்திலிருந்து விடுவிக்கின்றார். அதனுடைய நிறைவாக கல்வாரி சிலுவைக்கு கடந்து வருகிறார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும் வகையில் என்ன அந்த சித்தம்? பாவத்தை தூண்டுகின்ற, பாவத்தின் பலனாகிய மரணத்தை கொடுக்கின்ற பிசாசினுடைய அந்த முழு அதிகாரத்தையும் வல்லமையும் முற்றிலுமாய் அகற்றும்படி தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிந்து சிலுவையிலே மரணத்தை சந்திக்கின்றார். சந்தித்து அப்படியே முடிக்கலை, அது கடைசி வார்த்தை அல்ல என்கிறதை தெளிவுபடுத்தி உயிர்த்தெழுகின்றார். உயிர்த்தெழும் பொழுது அவர் மரணத்திற்குள்ளால் சென்று மரணத்தினுடைய அந்த கூரை, அதனுடைய ஆற்றலை அதிகாரத்தை முற்றிலுமாய் அகற்றிவிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படும் ஒரு ஆளுகனராக வாழ்வின் முழு அதிகாரத்தையும் கரத்தில் ஏந்தியவராய் உயிரோடு எழுகிறார்.
அவர் சீடர்களிடத்தில் கடைசியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மறுபடியும் நம்மை இன்னொரு முறை அதனுடைய நிறைவுக்கு நேராக வருவது வரைக்கும் அவர் பரமேறினார் இல்லாமல் இந்த டைமில் அவர் சொல்லுவார், வானத்திலும் பூமியிலும் சமூக அதிகாரம் என்கிட்ட இருக்குது, நீங்கள் போங்க, போய் ஆண்டவருடைய வல்லமையில் பங்கெடுத்து அவருடைய பொறுப்புகளை செய்யுங்கள் என்று அனுப்பினார் இல்லாமல். இன்றைக்கு நம்மிடத்தில் சில தேவைகள் குறைகள் வரும் பொழுது நாம் ஜபத்தில் ஆண்டவருடைய சந்நிதியில் வருவதில் எவ்வளவு அக்கறை காட்டுகிறோம்? அவரை இன்னார் என்று அறிந்து அவர் சமூகத்தில் ஓடி வரலாம் இல்லையா? ஆண்டவருடைய நாமத்தில் அவருடைய கிருபையில் அவருடைய வல்லமையில் பங்கெடுத்து நம்முடைய நோய்களை அகற்ற இறுதி சத்துருவாகிய ஒரு மரணத்தை பிடியிலிருந்து நம்மளை மாற்றுவதற்காக நாம் உழைக்கின்றவர்களை நாம் அணுகுகின்றோமா? மருத்துவர்கள், தாதிமார்கள், பிறர் உதவி செய்கிறவர்கள் நாம் எல்லாருமே இதை ஆண்டவர் செய்கிறார் என்கிற உணர்வோடு செய்கிறோமா? இல்லை நான் அதிகாரி என்று அந்த முறையில் நடந்து கொள்கிறோமா? தலையை தாழ்த்தி ஜபிப்போம். அன்பின் ஆண்டவரே, வாழ்வின் ஊற்றாக இருப்பவரே, வாழ்விற்கு வருகின்ற தடைகளை முற்றிலும் அகற்றுகின்ற ஒளியே, உன்னதத்திலிருந்து அருணோதயமாய் சந்தித்து இன்று வாழ்வின் ஒளியாய் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற மெய்யான ஒளியாகிய மெய்யான வாழ்வாகிய ஆண்டவரே, கரத்தில் எங்களை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு தொடர்ந்து துணை தாரும். வேதனைகள், வருத்தங்கள், சோர்வுகள், பலவீனங்கள், நோய்கள், மரணம் நிறைந்த உலகில் ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய கிருபைக்குள்ளால் நாங்கள் வாழ்கிறோம். உம்முடைய வல்லமை உண்டு, உம்மை சார்ந்து கொள்ள உதவி செய்யும். மரணத்தை ஜெயமாக விழுங்கினவரே, மரணம் வரை கடந்து வந்து மரணத்தை ஒரு புதிய வாழ்வின் ஒரு வாயிலாக, திறப்பாக, தொடக்கமாக மாற்றினவரை உம்மை போற்றுகிறோம். உம்மை சார்ந்து நாங்கள் உம்முடைய பொறுப்புகளில் பங்கெடுக்கவும், உம்மை சார்ந்து ஆண்டவரே நாங்கள் தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்தும் வகையில் உம்மை ஆராதிக்க, உம்முடைய அன்பு, உம்முடைய ஆளுகையின் கிடைக்கின்ற நீதி சமாதானத்தை குறித்து உரையாட, பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க தொடர்ந்து கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். குடும்பங்களிலும் திருச்சபைகளிலும் சமூகத்திலும் அப்படி நாங்கள் உமக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய அதிகாரத்திற்குள் நின்று பெருவாழ்வை, பரிபூர்ணமான நிறைவான வாழ்வை, என்றைக்கும் தொடர்கின்ற நிலைக்கின்ற வாழ்வை பெற்றுக்கொள்ளவும் பகிரவும் தொடர்ந்து எங்களுக்கு கிருபை தாரும். உமக்கு கனத்தை மகிமையை கொடுக்க எங்களுக்கு அருள் தாரும். இயேசு இரட்சகர் நாமத்திலே வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொண்டிருக்கின்ற அந்த திருப்பெயரிலே, அந்த திருநாமத்திலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களுடைய ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.